எத்தனை பேர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் பேரன் பிள்ளைகளாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்களும் இன்னும் 4 தலைமுறை எத்தனை பேர் காண வேணும்னு சொல்கிறீங்க? அப்படி நீங்கள் காண வேண்டுமானால் தேவன் சொல்கிறாரு, நான் சொல்லிய இந்த வசனங்களின்படி கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். காற்று வரலாம், புயல் வரலாம், வியாதி வரலாம், தரித்திரம் வரலாம், ஏன் சாவின் அதிபதி பிசாசே உங்களுக்கு எதிராக எழும்பி வந்தாலும் கூட பைபிள் சொல்லுது, எழும்பினாலும் பரவாயில்ல, எழும்பி மோதினாலும் சரி, இந்த வீடு ஒரு துளி கூட அசையாது. ஏன் தெரியுமா? இது கண்மலையாகிய வார்த்தையின் மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற அற்புதமான வீடு. ஒருவேளை மணலின் மேல போடப்பட்ட வீடு மண்ணோட மண்ணா மக்கி போகலாம். கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு இன்னும் அதிக கண்மலையாக, உறுதியாக, திடமாக, ஸ்ட்ராங்கா நிற்கின்றேன் நான். ஏன்னா அவருடைய வார்த்தை என்பது அவ்வளவு வல்லமை உள்ளது, அவ்வளவு மேன்மையானது.